ஹே கைஸ், காலைல 4 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு எழுப்பி விட்டாங்க. வாடா காலையில் தேர் திருவிழா பார்க்க போகலாம் அப்படின்னு. நைட்டு 12 மணி வரைக்கும் திருவிழாவில் சுற்றிட்டு வந்து தான் வீட்டில் படுத்தேன். திரும்ப 4 மணிக்கு எழுப்பிவிடுவோம், சரியான டயர்டு. இருந்தாலும் கூப்பிட்டாங்களேன்னு கிளம்பி டீயை குடிச்சிட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. நானும் வந்து 3 வருஷமாக போயிருக்கேன். ஆனால் வந்து ஒரு டைம் கூட தேர் திருவிழா பார்க்குறது வந்து வாய்ப்பு கிடைக்கல. இந்த டைம் கிடச்சிருந்துச்சு. தேர் எத்தனை மணிக்கெலாம் இழுப்பாங்கன்னு கேட்டால் அவன் ஆளாளுக்கு ஒவ்வொரு மணி சொல்கிறாங்க. 4:30ங்கிறாங்க, 5:30ங்கிறாங்களே தவிர கரெக்டான டைமிங்கை சொல்ல மாட்டேறாங்க. நாங்கள் கரெக்டாக 5:30க்கெலாம் போயிட்டோம். அப்புறம் 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் வந்து தேர் இழுத்தாங்க. அப்புறம் அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தோட்டத்துக்கு வந்தாச்சு. தோட்டத்துக்கு வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் மாற்றி அடைச்சி அதுக்கு தீவனம் முத்து சோளத்தையும் அள்ளி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சப்போட்டா மூட்டை அறுத்துட்டு வெயிட் வைக்கிற கூப்பிட்டாங்க. அதை போய் வெயிட் வச்சு விட்டு இன்னும் 2 சாக்கு சப்போட்டா அறுத்து அதில் ஒரு சாக்கு வந்து தைக்காமல் இருந்துச்சு. அப்புறம் அதையும் தைச்சி வெயிட் வச்சு கொண்டு போய் தோமலில் கொடுக்கணும். வண்டி இருக்கவங்க மோஸ்ட்லி பிரச்சனை இல்லை, அவங்களே கொண்டு போயிடுவாங்க. வண்டி இல்லாதவங்களுக்கு வேறு வழி இல்லை, நம்ம தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். ஏன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க காய் வந்து அலிமானம் ஆகணும்ல, இருந்தால் எல்லாம் பழுத்து வீணாயிரும். அதனால் ஒரு எட்டு கொண்டு போய் போட்டு வந்துடுறது தோமலையில். மூட்டையை கொண்டு போய் போட்டு நைட்டும் சரியாக தூக்கம் இல்லாதனால ஒரு 3 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப தோட்டத்துக்கு வந்து மாட்டெல்லாம் கட்டிட்டு இன்னொரு அண்ணன் ஒருத்தர் ஒரு மூட்டை அறுத்துட்டு அதையும் வெயிட் வச்சு தர சொன்னார். அப்புறம் அதையும் வெயிட் வச்சு அவருக்கு வண்டியில் ஏற்றி விட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் அடைச்சிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.